நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை 3 லட்சத்தை கடந்திருப்பதாக பள்ளிக் கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தமிழகத்தில் 2025-2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை மார்ச் 1ஆம் தேதி முதல் அரசு பள்ளிகளில் தொடங்கியிருந்தது. தமிழகத்தில் தற்போது வரைக்கும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேர்ந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3,12,881 மாணவர்கள் அரசு பள்ளிகளில் சேர்ந்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. எல்கேஜி யூகேஜி வகுப்புகளில் 22,757 மாணவர்களும் 1ஆம் வகுப்பு தமிழ் வழி கல்வியில் 1,72,676 மாணவர்களும் சேர்ந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தகவலை பள்ளிக்கல்வித்துறை வழங்கியிருக்கிறது. 1ஆம் வகுப்பில் ஆங்கிலம் வழி கல்வியில் 52,057 மாணவர்கள் சேர்ந்திருப்பதாகவும் 2ஆம் வகுப்பில் இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் 65,391 மாணவர்கள் அரசு பள்ளியில் சேர்ந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலேயே அதிகபட்சமாக சென்னை மாவட்டத்தில் 17,985 மாணவர்கள் இந்த கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் சேர்ந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சமாக நீலகிரி மாவட்டத்தில் 1,327 மாணவர்கள் அரசு பள்ளியில் சேர்ந்திருப்பதாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் மாதம் தொடங்கிய அந்த அரசு பள்ளிகளுக்கான மாணவர் சேர்க்கை இன்னும் 2 மாதங்கள் வரை நீடிக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. தற்போது வரைக்கும் 3,12,881 மாணவர்கள் அரசு பள்ளியில் சேர்ந்திருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.